ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா. இதை பார்ப்பதற்கு கண்ணு போலவே எனக்கு அந்த காட்சி தந்தது. கேமராவில் வந்தது பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் ஒளி கொடுப்பது விளக்கு, இருளை விளக்கக்கூடியது விளக்கு. மிக பிரம்மாண்டமான விளக்கை பார்க்கிறோம். ஆனால் உலகத்துக்கே ஒளி கொடுப்பது சூரியன். அந்த சூரியன் மறைந்த பிறகு இரவு நிலவு. இப்பொழுது விஞ்ஞான வெளிச்சத்தில் இருக்கிறோம். ஆனால் அப்பொழுது நமக்கு ஒளி கொடுத்தது நெருப்பு, அதன் பிறகு விளக்கு, அதன் பிறகு பல கண்டுபிடிப்புகளில் ஒன்றுதான் நம்முடைய மின்சார விளக்குகள். அதுக்காக தான் நன்றி செய்வதற்காக தான் எல்லா நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னாலும் விளக்கை ஏற்றுகிறோம். அந்த விளக்கு, இவ்வளவு உயரமான விளக்கை நான் பார்த்ததே இல்லை. குத்து விளக்கு. அந்த விளக்கு நமக்கு நம்முடைய திருநாகர சாமிகள் பாடியதை போல, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாய் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த விளக்கு எவ்வளவு முக்கியம், அந்த ஒளி எவ்வளவு முக்கியம். பழங்காலத்தில் சூரியன் வெளிச்சத்திலே பகலிலே எல்லோரும் வேலை செய்தார்கள். ஆனால் இப்பொழுது மின்சார வெளிச்சத்திலே இரவெல்லாம் பகலாக ஆக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும் முதலிலே மனிதன் கண்டுபிடித்தது தான் நெருப்பு. அந்த நெருப்பு தான் தீ. அந்த தீயை வைத்து தான் இப்பொழுது யாகசாலை என்ற முறையிலே உருவாக்கி நமக்கு பல நல்ல காரியங்களுக்கு யாகசாலை செய்கிறார்கள். அதேபோல் இந்த சூரியன் எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும். இந்த கண்ணுக்கு ஒளி கொடுக்கக்கூடியது வெளிச்சம். வெளிச்சம் இருந்தால் தான் கண்ணால் பார்க்க முடியும். இரவில் ஒரு டார்ச் லைட் வெளிச்சம், இல்லை ஒரு தீப்பெட்டி வெளிச்சம், இப்படி ஒளியை வாங்கி நமக்கு பார்வையாக கொடுக்கக்கூடியது கண்கள். அப்பேற்பட்ட அந்த தீயை நெருப்பு கண்டுபிடித்தான். முதலிலே சக்கரத்தை கண்டுபிடித்த மனிதன் அதன் பிறகு நெருப்பை கண்டுபிடித்தான். ஒரு 2 கல்லும் உராசி நெருப்பை உருவாக்கி, அந்த நெருப்பு தான் இன்றைக்கு பல ஆற்றலை தரக்கூடிய நெருப்பாக இருக்கிறது. அந்த நெருப்பை நம் முன்னோர்கள் இப்பொழுதும் யாகசாலைகளை பயன்படுத்தி அதை வணங்குகிற காட்சியெல்லாம் நாம் பார்க்கிறோம். முதல் நெருப்பை கண்டுபிடித்து, அதன் பிறகு விளக்கை கண்டுபிடித்து, அதன் பிறகு இந்த பெட்மார்க்ஸ் லைட் என்று சொல்லுவார்கள், அதை கண்டுபிடித்து, இப்படி ஒளி நமக்கு எவ்வளவு முக்கியம். இந்த விளக்கை ஏற்றிறாங்க பாருங்கள். அந்த குத்து விளக்கை ஏற்றி, இல்லை காமாட்சி விளக்கு சின்ன விளக்கை ஏற்றி, அகல் விளக்கு ஏற்றி தான் எந்த நிகழ்ச்சியையும் தொடங்குவார்கள். நமக்கு இருளை அகற்றி அந்த ஒளியை கண்டுபிடித்த அவர்களுக்கு நன்றி செய்யும் விதமாக தான் இந்த விளக்கு ஏற்றப்படுகிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுதும் விளக்கு வைத்துவிட்டு தான் நிகழ்ச்சி ஆரம்பிப்பார்கள். அதேபோல் விளக்கு உயரத்தை பாருங்கள். இந்த விளக்கு என்னுடைய உயரத்தோடு இன்னும் ஒரு 5 அடி எக்ஸ்ட்ரா இருக்கும் பொழுது, ஒரு 10 அடிக்கு மேலே இந்த விளக்கு, குத்து விளக்கு. அதே போல் இந்த படம் எடுக்கிறப்ப கண்ணு போல் எனக்கு தெரிந்தது பாருங்கள். மின்சார விளக்கு இருந்தாலும் இந்த விளக்கை நாம் மறக்கக்கூடாது. அந்த இப்பொழுதும் சில நிகழ்ச்சிகள் தொடங்குகின்ற போது விளக்கு ஏற்றுகிற பழக்கம் நமக்கு உண்டு. எந்த பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறோம். இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் நம்முடைய தேவை ஒன்றொன்றும் கூடுகின்ற பொழுது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நமக்கு வருகிறது. 2 கல்லை உராசி தீயை கண்டுபிடித்து, அதன் பிறகு இரவு நேரத்திலே பௌர்ணமியை நம்பியிருந்த சமயத்தில் மற்ற நாட்களுக்கு வெளிச்சம் வேண்டுமே என்று அந்த தீயை குச்சியிலே கட்டி தீவெட்டி என்று உருவாக்கி,
அதன் பிறகு எண்ணெய் கண்டுபிடித்து எண்ணெய் மூலம் விளக்கு எரிய வைக்கலாம் என்று விளக்கை கண்டுபிடித்து, அதன் பிறகு கொஞ்சம் விஞ்ஞான முன்னேற்றத்தால் நிறைய விளக்குகளை கண்டுபிடித்தாலும், நம்ம நீண்ட நாட்களாக நாம் பயன்படுத்துகிற ஒன்று வீட்டிலே விளக்கு ஏற்றுவது தான். அதற்கு பிறகு பேட்டரியிலே டார்ச் கண்ணு மாரி இருக்குது பாருங்க. மிக அற்புதமாக இருக்கிறது. கண்ணுக்கு ஒளி கொடுப்பது சூரியன், கண்ணுக்கு ஒளி கொடுப்பது நம்முடைய வெளிச்சம். அதேபோல பெட்ரோமாக்ஸ் லைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டும், இந்த குத்து விளக்கும், இந்த தீயும் ஒரே இடத்தில் இருக்கின்ற பொழுது, இதை பார்ப்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒளி படைத்த கண்ணினாய் வா வா ஒளி வேண்டும்